எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா சென்னையில் டிசம்பர் 6ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. தனியார் நிறுவனத்தின் சார்பாக இந்த நூல் வெளியீட்டு விழா ஆனது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொள்கிறார். அந்த நூலினை அவர்தான் வெளியிடுகிறார் என்ற அறிவிப்பு தற்போது வந்திருக்கிறது. குறிப்பாக எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூலினை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட அதை அம்பேத்கர் பேரன் திரு ஆனந்த் டெல்டும்டே அவர்களும் முன்னாள் நீதிபதி ஐயா திரு சந்துரு அவர்களும் இதை பெற்றுக்கொள்கிறார்கள் என்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. தமிழக அரசியலில் புதிய அத்தியாயமாக தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி அடியெடுத்து வைத்திருக்கிறது. குறிப்பாக அந்த கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் கடந்த மாதம் அக்டோபர் 27ஆம் தேதி அந்த கட்சியினுடைய முதல் மாநாட்டினை நடத்தினார். அந்த மாநாட்டில் அவருடைய கட்சியினுடைய கொள்கை தலைவர்களை அவர் அங்கு அறிவித்தார். அதில் குறிப்பாக அம்பேத்கரும் தனது கட்சியினுடைய கொள்கை தலைவர்களில் ஒருவர் என்று அவர் அறிமுகம் செய்திருந்தார். அந்த நிலையில் பார்க்கும்போது அந்த கட்சியின் மாநாட்டிற்கு பின்பு நடைபெறக்கூடிய முதல் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் விஜய் அவர்கள் பங்கேற்கிறார்கள். குறிப்பாக அந்த விழாவும் பார்த்திருக்கலானால் அவருடைய கட்சியின் கொள்கை தலைவருமான அம்பேத்கர் அவருடைய நூல் வெளியீட்டு விழா என்பதால் இந்த நிகழ்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கைகளை பல்வேறு மேடைகளில் பேசி மக்களிடம் அதிகமாக கொண்டு சேர்த்தவர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன். அவர்தான் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்த நூலினை வெளியிடுவதாக முன்பு ஒரு தகவல் இருந்தது. பின்பு இந்த நிகழ்ச்சியில் விஜய் அவர்களும் பங்கேற்பார் என்ற அறிவிப்பு வந்தது. அதனால் இந்த நிகழ்ச்சியில் இருவரும் இணைந்து பங்கேற்க போகிறார்களா? ஏனென்றால் இருவரும் சேர்ந்து ஒரு மேடையில் பங்கேற்றார்கள் என்றால் அது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்விகளும் எழும். இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியில் திருமாவளவன் அவர்கள் பங்கேற்கப் போகிறாரா இல்லையா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டது. ஒருவேளை திருமாவளவன் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு விஜய் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க மாட்டார் என்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டது. இந்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கப் போவது யார் யார் என்ற ஒரு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது மட்டுமில்லாமல் அந்த நூலினை அவர்தான் வெளியிடப் போகிறார் என்ற அறிவிப்பும் வந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் திருமாவளவன் அவர்கள் பங்கேற்பதற்காக அவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதா அல்லது விஜய் அவர்கள் பங்கேற்பதற்காக திருமாவளவனுக்கு அழைப்பு கொடுக்கப்படவில்லையா, இல்லை திருமாவளவன் விஜய் பங்கேற்பதற்காக அவர் இந்த நிகழ்ச்சியிலிருந்து புறக்கணித்தாரா என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அவரும் ஒரு சிறப்புரை ஆற்றுகிறார். இந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்பதும் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் பொதுவாகவே அம்பேத்கர் அரசியலை கையில் எடுத்து மக்கள் மத்தியில் அதிக அளவு அம்பேத்கரின் கொள்கையும் கோட்பாடுகளையும் அதிக அளவு கொண்டு சேர்த்தவர். அவருக்கு இந்த நிகழ்ச்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லையா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஒருவேளை அம்பேத்கர் அரசியலை இனி விஜய் அதிகமாக கையில் எடுத்து இனிமேல் திருமாவளவன் மக்களிடம் கொண்டு சேர்த்த அம்பேத்கர் அரசியலை விஜய் கொண்டு சேர்க்கப் போகிறாரா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.